section. மூன்றாவது பகுதி நியாயப்பிரமாணத்தில் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒழுக்கத்திற்கான சட்டம். So what is the third section? The third section deals with personal and moral law that links to the individuals. ஒரு பக்கம் ஆண்டவர் தேசத்தை நடத்துறதுக்கு சட்டம் கொடுக்கிறாரு, ரெண்டாவது ஆராதனை செய்கிற சட்டங்களை கொடுக்கிறாரு. ஆனா இப்போ இந்த தனிநபர் ஒழுக்கம் நீதி நெறிகளை காத்து நடக்கிறதுக்கு சட்டங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? மனிதனுடைய வாழ்க்கையை நீதிக்கு நேரா திருப்புறதுக்கு தான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். 3 காரியங்களை கவனிச்சோம். கான்ஸ்டிடியூஷனல் லா, ஆண்டவர் நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தை இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். இரண்டாவது, ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு வந்து மாரல் லா, அவர்களுடைய ஒழுக்க ரீதியான சட்டங்களை கர்த்தர் கொடுத்தார். மூன்றாவது, ஆண்டவர் சம்பிரதாயங்கள், அதாவது ஆராதனைக்குரிய சட்ட திட்டங்களை கர்த்தர் கொடுக்கிறார். தேவன் இந்த அரசியல் அமைப்பு சட்டங்களை இஸ்ரவேலருக்கு கொடுத்ததற்கு நோக்கம் என்னவென்றால், இஸ்ரவேல் உலக நாடுகளை வழிநடத்த வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருந்தது. இஸ்ரவேல் தேவனுக்கு உரியவன் என்பதை வெளிப்படுத்த இந்த நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவுக்கு நேராக இஸ்ரவேலை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக.